ചൂട് തുടങ്ങി, കുവൈത്തിൽ ചൂട് തുടങ്ങി. സാലറി വന്നു. ഇപ്പോൾ നമ്മൾ പർച്ചേസ് ചെയ്യാൻ പോകും. ടോപ്പ് പർച്ചേസ്. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே போகிறேன்னா நாங்கள் ஃபாகில் போயிட்டுருக்கோம். சுபாஷ், நாங்கள் இப்போ ஃபாகில் போயிட்டுருக்கோம். உண்மையாக சொல்லாமல் சாப்பிட தான் போகிறோம். வெளியே இங்கே சாப்பிட்றதே பிடிக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதம் சாப்பிடுறாங்க. ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் நிம்மதியாக சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு தான் நாங்கள் நிம்மதியாக தூங்குவோம், எல்லாமே பண்ணுவோம். என்ன சாப்பிட போகிறோம்? இன்னைக்கு வந்து நாங்கள் பிரியாணி, ஒட்டக பிரியாணி ப்ளஸ் ஃபைனலாக அவ்வளோதான். என்ஜாய் பண்ணி அதுக்கு முன்னாடி சேலரி வந்துச்சான்னு தெரியல. ஆமா, சேலரி வர முன்னாடி நாங்க கிளம்பியாச்சு. வர நம்பிக்கலாம் சேலரி வந்துருக்கும். நீங்களும் உங்க கடவுள்கிட்ட வேண்டியிருக்குங்க. நாங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறோம். ஏன்னா என்ன இப்போ நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீடியோ அப்படி இப்படின்னு தான் இருக்கோம். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பாருங்கள். நாங்கள் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் நல்ல பெஸ்ட்டாக வீடியோ கொடுப்போம். குட்டி வீடியோ நாங்கள் ட்ராவல் பண்ணுற குட்டி. இங்கே வந்து அரபியில் குண்டினா பேட் வேர்ட்ஸ் கிடையாது. இது வந்து ட்ராவலிங் நான் குண்டினா உங்களுக்கு இதில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து எங்களை திருந்து பார்க்காங்க. ஸோ நீங்கள் இப்போ பாருங்கள். ஆமாம், இப்போ திரும்பிட்டாங்க. அவங்க எதுக்கு திரும்பாங்கன்னு எங்களுக்கும் தெரியல, வீட்டில் இருக்கிற பையனுக்கும் தெரியல. காசு இருந்தா எல்லாமே பண்ண முடியும். ஏடிஎம்ல போய் காசு எடுத்து நெக்ஸ்ட் உங்க அடுத்த வீடியோ உங்களை மீட் பண்ணுவோம். ஸ்டார்டிங் இப்போ ஃபார்மல் ஆரம்பிச்சிருக்கோம். தட்டுறோம், தூக்குறோம். கழிச்சு ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப காரமாக தான் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றோம். இல்லை பேச்சு அப்படி தான் இருக்கும். கிராஸு பனானா ஷேக் நீ குடிச்சிருக்கியா? இல்லை, ஃபஸ்ட் டைம். இது போடுறோம், இதை போட்டு கேட்குறோம். தர்றான் பிடிச்சிங்க போடுறது. எழுது ப்ரோ, மணக்கு மாதிரி எவ்வளோ போடணும்? போடுறா, நீ போடுறதுல போடுறாய் கொஞ்சம் அது மாதிரி போடணும். என்னதான் எப்படி விடுங்க? ஓகே, அடிச்சு விடு, அடிச்சு விடு, அடிச்சு விடு, அடிச்சு விடு, அடிச்சு விடு. பஞ்சசாரம் தானா? பஞ்சசாரா. பனானா ஷேக் எப்படி இருக்கு? ஐ டோன்ட் லைக் இட். ஆமா, எங்க ஆளு கடையில வந்து சாப்பிடவும் செய்வான், அவங்கள கொட்டவும் சொல்லுவான். എവിടെ പോയാലും ഫസ്റ്റ് നോക്കുന്നത് ഷർട്ടല്ല, ഫസ്റ്റ് നോക്കുന്നത് പ്രൈസാണ്. റേറ്റ് നോക്കിയിട്ടേ ഉള്ളൂ ബാക്കി കാര്യം. അപ്പം നോക്കുന്നൊന്നുമില്ല, ഒന്നും മേടിക്കില്ല, വെറുതെ നോക്കുന്നേ ഉള്ളൂ. ഒരു സാധനവും മേടിക്കില്ല. അക്ക വന്നിരിക്കണ്ട. இது வந்து இந்த பாடை கண்ட பார்த்துட்டு இருக்கேன். இது செட் ஆகணும்னு பார்த்துருங்க. எடுத்து பேரு இங்கே போய் பாருங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு பாருங்க. நல்லாவே இல்லை, நல்லா தான் இருக்கு. ரேட் எவ்வளோ பாருங்க? 5 கேடி ப்ரோ. 5 கேடி பாருங்க. ரைட் இல்லடா, 5 கேடி. அதான் ப்ரோ, 5 26 செகண்ட். நம்ம ஒரு பைசாகி இது எவ்வளோ வருது? 2000. அங்கேயே வச்சிருவா. அங்கேயே வச்சிருவேன். சரி, நீ இப்போ என்ன பார்த்துட்டு இருக்க? நான் இப்போ ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் என்னோட பட்ஜெட்டுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால நான் இதை அவாய்ட் பண்ணிடுறேன். என்ன பட்ஜெட் எதிர்பார்க்குறேன்? நான் ஒரு 10 கடி 12 கடிக்கு அந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கேன். எனக்கு அது போகும். திஸ் இஸ் வெரி நாட் குட். நீ அடிச்சுக்கப்பா. ஏதா கை அடிச்சதா? கையடிச்சு கப்படிச்ச நம்ம பையனை வேறுங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இதை பார்த்து நீங்கள் எப்படி ரிவ்யூ கொடுங்க. என்ன இது என்ன பேக்? இது என்ன பேக்னு கேட்டால் எனக்கு தெரியாது, ஓப்பன் பண்ண முடியாது. பண்ணலாம், இவ்வளோதான் லக்ஸரி பேக். லக்ஸரி செயின் போட ஒரு கை கூட விட முடியாது. கை விட முடியாது. 6 கடி சொல்கிறோம். 2000 ரூபாய்க்கு வரும். 2000 வருது. அப்போ அங்கேயே வச்சிருவோம். என்ன பாக்குற? என்ன நான் பண்டு ஸ்போர்ட்ஸ்ல என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. அப்படியா? அப்படிப்பட்ட நான் பண்டு ஸ்போர்ட்ஸ்ல ரன்னிங் அத்லெட்லாம் ரொம்ப ரன்னிங் அத்லெட் எல்லாம் ரொம்ப நான் ரொம்ப பண்ணுவேன் கேம்ல. ஷூ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வர்த்தா இருக்கா? ஓகே. என்ன கம்பெனி? என்ன கம்பெனி கேட்டா வுட்லேண்ட் தான்.
ஊருக்கு போகும்போது எடுக்கலான்னு ஒரு பிளானிங். சொல்லு. கொஞ்ச நேரமா மால்ல சுத்திட்டு இருக்கோம், அக்கௌஸ் தான் சுத்திட்டு இருக்கோம். ரொம்ப மால் முட்டுது சத்தியமா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மால் முட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாத்ரூம் இருக்கு. எங்க இருக்கு? அங்க இருக்கு. அதான் தேடிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரமா தேடிட்டு இருக்கேன், கிடைச்சல. வேற கடையில வாங்கிட்டு வந்து போட்டு அது இந்த கடைக்கு சுத்திட்டு இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க தாங்க ஷாப்பிங் பண்ணிருக்கோம். அவங்க அம்மா வாங்க 10 ரூபா ஐயா அவங்க அம்மா வாங்க. எவ்வளவு மச்சான்? நீ எதுக்கு மச்சான் வெளியே போக்குற? நீ 300 கோடி சம்பாதிக்கிறிய. இங்க வேறு கணக்கு இதே மாதிரி சின்ன வயசுல சுபாஷ் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது சாதாரண லெட்டு சாதாரண இதெல்லாம் கொண்டு போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரப்பர் வச்ச பென்சில் ஃபாரிங் பென்சில் கொண்டு வந்து அவனை விசுப்பதுனால அவன் பையனுக்கு வாங்கிட்டு போறான். நீ அவனுக்கு மலையாளம் தெரியாதா? ஏன் யூடியூப் சேனல் மலையாளம்டா. மலையாளமா? எனக்கு நான் இப்ப மலையாளத்துல പറയാം. മലയാളത്തിൽ പറയാം. പറയൂ മലയാളത്തിൽ പറയൂ. ഞാനിപ്പോ മലയാളത്തിൽ പറയാം. ഈ പെൻസിൽ ഉണ്ടല്ലേ, ഈ പെൻസിൽ എഴുതാൻ പറ്റും. എഴുതാൻ പറ്റുന്നില്ല, എഴുതാൻ പറ്റും. ഈ പെൻസിൽ എഴുതാൻ പറ്റും, അളിക്കാൻ പറ്റും. എന്നെ അളിക്കാൻ? എഴുതുന്ന അളിക്കാം. എഴുതാൻ പറ്റും, അളിക്കാനും പറ്റും. ഇറേസർ ഉണ്ട്. അങ്ങനെ അളിക്കാൻ പറ്റും. അളിക്കാൻ പറ്റും. എന്നെ അളിക്കാൻ പറ്റും. അളിക്കാൻ പറ്റും. அந்த கலெக்ட் பண்ண குட்டி இல்ல, சிறுத்தி இல்ல, சிறுத்தை அது மொயிலெல்லாம் இருக்கு. ചെറിയ குட்டிய மாதிரி இருக்கு. வீட்டுல இருந்துட்டு கோலம் போட்டி எல்லாம் போட்டு பழவன். இவன் தமிழும் இல்ல மலையாளமும் இல்ல, இவன் கிராஸ், கன்னியாகுமரி கிராஸ். எங்க இருக்க நினைப்பேன்? சுச்சா. நீங்க தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? ஒண்ணு கிடைக்க நிறைய இருக்கு. நாங்களும் ஒന്നിനെ அடிക്കാൻ போகணும், ஒന്നിനെ ஓவிക്കാൻ போகணும். நீ என்ன சொல்லுவ? சொல்லு பாப்போம். பாக்கெட்னு வந்துட்டாரு. சாப்பு, கல்லு சாப்பு. இது சாப்பு, கல்லு சாப்பு. வேற ரொம்ப பெருமையா இருக்கு. இது ஒண்ணு இருக்கு. நாங்க வந்து பைசா பத்திரம் பழம் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட் பில்லு போடுற இடத்துல அப்படியே திருப்பி வைப்பீங்க. இதெல்லாம் பேர் நான் மாசம் அப்படியே வச்சிருப்போம். உங்களுக்கு அருமையா இருக்கும். எவ்வளோ? இது வந்து 2 கேடி. 2 ஜஸ்ட் 2 நல்லா இருக்கும். இது வாங்கி கொடுக்கலாம், உங்க பசங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். கல்ல என்ன சாப்பு? சந்தூர். இது இது நல்லா இருக்காது. ஒன்று ஃப்ரீ. 800 ஃபில்ஸ். 100 காசு 200 ரூபா வரும். 200 வரும். எத்தனை சோப்பு இருக்கு? 4 சோப்பு இருக்கா? நான் நம்பர் 30 3 சோப்பு முடியும். 200 ரூபாய் 3 சோப்பு. நம்ம ஊர்ல எனக்கு தெரியடா 10 ரூபா சோப்பு. ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்குன்னா எடுத்துட்டு அங்கேயே வைக்க கூடாது வெட்டியா? இது எதுக்குன்னா நம்ம தெரியும். எவ்வளோ வாங்குற? அதில் 1 கிலோ. 1 கிலோ போடுறீங்க? 1 கிலோவா? ரொம்ப ரிச் மேன். அண்டு பருப்பு ரொம்ப நல்லது. குண்டி பறக்கும் சொல்லுவாங்க. குண்டி பறக்கும் சொல்லுவாங்க. அண்டு பருப்புனா குண்டி பறக்கு. எனக்கு அறவே குண்டி இல்லாத காரணத்தால் நான் ஒரு 2 பருப்பு வாங்குவேன். சாப்பிட்டு அடுத்த மாதம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். வேற எனக்கு வாசலியும் வாங்கணும். மேல வாசலியும் வாங்கணும். ஒண்ணு போடுங்கண்ணா. வாசலியும் கீழே உண்டுல. எங்க கீழே உண்டுற? எங்க கீழே? இந்த பிரச்சனை உண்டுற. கேட்டு பேரு லிப்பாம் இங்க தான் கீழே தான் இருக்கு. லிப்பாம் தான் இங்க. நான் இங்க தான் வாங்கினேன். எங்க வாங்குறேன்? அந்த அக்காள்கிட்ட வேலை சொல்லு. அந்த அக்காள்கிட்ட வேலை அண்ணா அங்க நிக்க. ஊர்ல இருக்கும்போது வெளியில இங்க பாரு தின்னு ஆசையா இருக்கு. ரேட்டு பேரு தின்ன முடியாது. இங்க இது ரேட் எவ்வளவு மச்சான்? 295 பிரிச்சு சொல்லும் போது ஊரு காசு 350 ரூபா கிலோ. அதுவும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாரி பூரி புல் வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அங்க பாரு வீடியோ எடுக்கணும். பையனை எடுத்து பார்த்துட்டு எல்லாத்தையும் போட்டு இவனும் நானும் ஃபேஸ் கட்டு கொஞ்சம் ஒரே மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க.
எனக்கு ஒன்றும் தெரியல. கன்னியாகுமரிக்காரன். சென்னையில் திருநெல்வேலி சாரி தனியாக வந்தேன். 10 மணி ஃப்ரெண்ட்ஸ் காய்ஸ் மணி 2 ஆச்சு. ஆனால் உள்ள வந்து 10 மணி நாங்கள் உள்ள வந்தோம். இங்கே நல்லா வயிறு நிறைய சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு போனா ஆள் உஷாராயிருவோம். சாப்பிட்டா பிரியாணி எப்படி இருக்கு, ரைஸ் எப்படி இருக்கு? சாப்பாடு பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிட்டு மட்டன் பிரியாணி எப்படி இருக்கு? எடுத்து வாயில வச்சும்போது அருமையா இருக்கு. ரொம்ப டேஸ்டா ரொம்ப விரும்பான்னு சொல்லுது ப்ரோ. எடுத்து வாயில வைக்கும்போது கொஞ்ச நாள் வச்சு பப்படம் சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கு. பக்கெட் டேஸ்ட். இந்த சாம்பார் எல்லாம் வந்தது பிரியாணி எங்களுக்கு நல்லா இருக்கா? சுவையான சாதம். அடிபொலி. இது உனக்கு பிடிக்குமா தெரியாது. கட்டாடு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இங்க பாரு அடிபொலி ப்ரோ. சுவையான சாம்பார் சாதம் எப்படி இருக்கு பாரு. அடிபொலி அடிபொலி. நீங்க அப்படியே அருமையா இருக்கு. மிக சிறப்பா இருக்கு. 8 கடிக்கு ஒன்னா நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த கடை பேர் தான் தாபா. இந்த தாபா ஹோட்டலில் நாங்கள் இப்போ யூடியூப்பில் போட்டு வைரலாக்க போகிறோம். அப்படின்னா உண்மைதான் எல்லாமே வரலாம் தான் இருக்கு. குவைத்திலே ரொம்ப ரொம்ப நல்ல ஹோட்டல்னா தாபா ஹோட்டல் சொல்லணும். ஓகே சாப்பிட்டதுலே ஓகே 3 பேர் சாப்பிட்டு 2000 ரூபாய் ஆச்சு. 2200 ஆச்சா? எடுத்து அடிக்கி அடிக்கா நீரில் அடிக்கிற வரல. அடி அடி மச்சான் ஒன்று அடி மச்சான். கரெக்டாக அடி பார்ப்போம் மச்சான். அடிதான் அடி. அப்படி போடு மச்சான். இது என்ன கல் குடிக்கிற? அடிபொலி. இப்போ வயிறு ஃபுல்லாகி ஒரு ஜூஸும் குடிச்சிட்டு பெல்லு எடுத்துட்டு இறங்க. அடிப்பொலி. வயிறு ஃபுல்லாகி ஜூஸ் குடிச்சு நடந்தா நடந்தா இல்ல எனக்கு தூரம் விட்டுருல. கை கழுவி இதுலேயே தூரம் விட்டுருல. லைட்டாக வயிற்றையும் கலக்குது. மச்சான் உனக்கு பத்தி கலக்குதா? ஓகே. பாத்ரூம் இப்போ ஒரு லிப்புன்னு வச்சோம்னா 2 வாக்கு கலாஸ். ஓகே நீ கை கழுவிட்டு மெல்ல காணாம். ஃபுட்டு உஷார் இல்லை. ஆப் விட்டதுக்கு நல்லா இருக்கு. சூப்பர் அருமையாக இருக்கு. நீ பில்லு வரும்போது எல்லாம் அழுகுவோம். பில்லை பார்த்து நம்ம பேசாத பற்றி ஓடிடலாம். ஓடிடலாமா? நீங்க வேணா போங்கன்னா வேலை பார்க்க எனக்கு சம்பளம் கூட திரும்பி பார்த்தா நினைவு மட்டும்தான் இருக்கும். ஞாபகங்கள் தெரியலையே. നമ്മള് കഴിച്ചിട്ട് പുറത്തിറങ്ങുമ്പോൾ നടക്കാൻ തലയൊക്കെ ഇറങ്ങണു. നല്ല ക്ഷീണം. ജ്യൂസ് കുടിച്ച് ഫുഡ് നല്ലതായിട്ട് ഇറക്കി ഞങ്ങളുടെ നാട്ടിലത്തെ കാശ് 1500 രൂപയായി. ഫുള്ളും കഴിച്ചിട്ട് ഇതാ അവിടെ ചെയറിലിരിക്കുകയാണ്. கவரட்டும். இனி இந்த இதெல்லாம் கொண்டு ரூம்ல சேர்க்கணும்னு ஒரு வேலை ஆகிடும். நாங்கள் எப்படி போகிறது? மெயின் ரீசன் என்ன, நாங்கள் உறங்கவே இல்லை. தெரியும் தூங்கலான்னு பார்த்தோம். மணித்திராச்சு நமக்கு நைட் ஷிஃப்ட்டு. அதனால 5 மணிக்கு போனோம். ஈவினிங் காலை വൈകുന്നേരം 5 മണിക്ക് പോകണം. ഇന്ന് രാവിലെ നേരത്തെ അങ്ങനെ വന്ന സാലറി കയറിയപ്പോൾ പിന്നെ
പർച്ചേസ് നല്ല ഫുഡും കഴിക്കാൻ പറഞ്ഞ് വന്ന് കുറച്ചൊക്കെ കഴിച്ച് ഇനി പോയതും കുളിച്ച് ഡ്രസ്സ് മാറിയിട്ട് പോകണം. ഇന്ന് രാത്രി പണി ചെയ്യില്ല തോന്നുന്നു, ഫുള്ളായിട്ട് ഉറങ്ങി പോകും. முடியல நாங்க 4 லோட்டு கேண்டீன் சாப்பாடு ரிவ்யூ பண்ணலாம்ன்றீங்க. என்னால முடியல. அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் சரியா? இன்னைக்கு நல்லா சாப்பிட்டானே சுபாஷ். மஜா ஆகியா. முடிஞ்சிருச்சு எல்லாம் பர்ச்சேஸ் முடிஞ்சு இனியும் திரும்ப டியூட்டிக்கு போக போகிறோம். அடுத்த மாதம் பார்ப்போம். ஓகேவா? ஓகே பாய்.